வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற அந்த வானிலை ஆய்வு மைய அந்த கருவிகளுக்கு நிகராக தான் நம்ம இந்தியாவிலையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க சார். அதுக்கு ஒன்றும் குறைவான கண்டிப்பா இருக்கு. நம்ம வந்து போல்டா சொல்லணும். அதுதான் ஒரே ஒரு விஷயம். நம்ம வந்து போல்டா வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு நாசால உள்ள கருவிகளுக்கு கூட ஈக்குவலாக இல்ல, அதனாலதான் கணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நாசான்னு சொல்ல மாட்டோம். நாசா வந்து அவங்க மாடல் இருந்தாலுமே இது NOAAன்னு சொல்லுவோம், NCEP அவங்க நேஷனல் சென்டர் ஃபார் அவங்க வெதர் ப்ரெடிக்ஷன் அங்க இருக்குது. அவங்க வந்து நம்ம இந்திய வானிலை மையமா இருக்கு. ஸோ அந்த குளோபல் மாடல்ஸ் தான் இந்த ஈவெண்ட்டை பிக் பண்ணிட்டு நம்ம யூரோப்பியன் சென்டர் நம்ம உலக அளவில் நம்ம ரொம்ப அட்வான்ஸ் வெதர் மாடல் தான் நம்ம சொல்றது வந்து அந்த ECMW யூரோப் சென்டர் ஃபார் மீடியம் வெதர் ஃபோர்காஸ்டிங் அவங்க தான் நம்பர் 1 நம்ம சொல்லலாம். அப்போ அவங்களோட மாடலும் நம்ம வந்து நம்ம பிக் பண்ணிச்சு இந்த மாதிரி ஒரு அதிக அந்த மாதிரி வரப்போகுதுன்றதை நம்ம பிக் பண்ணிட்டு, அதே மாதிரி நம்ம அமெரிக்காவோட நம்ம GFS குளோபல் ஃபோர்காஸ்டிங் அவங்க மாடலுமே இந்த மாதிரி அதிக மழை வரும் பிக் பண்ணிட்டு, பட் அந்த 90 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் கிட்ட வரும்ன்றது பிக் பண்ணது வந்து நம்ம யூரோப்பியன் சென்டர் அந்த மாடல் வந்து கண்டிப்பா இதை பிக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இதுல வருது பாருங்க, இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 40-50 சென்டிமீட்டர் வரும் நம்ம எதிர்பார்த்தது தான். பட் அந்த அளவுக்கு வரல. ஒரு 5-10 சென்டிமீட்டருக்குள்ள தான் இன்னைக்கு மழை பெய்திருக்குது. நைட்டு பார்ப்போம் ஏதாவது வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா நேரத்துலயுமே அது வருமா நடக்குமா அப்படின்றத அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம பார்க்கணும். வானிலை அறிக்கைன்றது ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் அறிக்கை தான். அந்த ப்ராபபிலிட்டி இப்போ நீங்க இங்கதான் வந்து நம்ம ரொம்ப கணக்கெல்லாம் வச்சு சொல்றோம், 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பேஸ் பண்றோம். பட் உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க நீங்க யார் வேணா வானிலை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு 50% மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு 70% வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு 100% மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு 90% கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அவங்க ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. தவிர யாரும் வந்து ஏன்னா அந்த ப்ராபபிலிட்டி 50% தான் நடக்கும், நடக்காம போகும். அதுலயே அவங்களுக்கே மக்களுக்கு தெரிஞ்சிடும் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. வானிலை அறிக்கை எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி பேஸ். நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர எக்ஸாக்டா அந்த குவாண்டமா நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடாது. உலகம் முழுவதுமே இந்த வானிலை அறிக்கைங்கிறது இந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு வாய்ப்பு தான். அதே குளோபல் எல்லாமே சேம் தான். உலகம்ன்றது கனெக்ட் ஆகி தான் இருக்குது. நம்ம என்னதான் குளோபல் ரீஜனல் வெதர் மாடல் இருந்தாலுமே உலக அளவுல நடக்கிற அதே நீங்க சொல்ற அமெரிக்காவுக்கு சொல்ற அதே வானிலை அறிக்கை மாடல் தான் நமக்கும் சொல்ல போகுது. அதே மாதிரி யூரோப்ல அங்க சொல்ற அதே மாடல் தான் நமக்கு நம்ம சென்னைக்கா இருக்கட்டும் தென் தமிழகத்துக்கும் அதே மாடல் தான் மழையை சொல்ல போகுது. எல்லாமே இன்டர் கனெக்டட். நம்ம தனியா கட் பண்ணிட்டு எனக்கு மட்டும் சொல்லுன்னு சொல்ல முடியாது. டவுன் ஸ்கேலிங் இருக்குது, ரீஜனல் மாடல் இருக்குது. பட் ஸ்டில் இந்த உலக மாடலுக்கு நேற்றுக்கு இந்த மழை வந்து இந்த மாதிரி அதிக மழையா வரும்ன்றத பிக் பண்ணிச்சு. 2 நாள் முன்னாடி நமக்கு சாட்டர்டே அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப முன்னாடி தெரியல, பட் சாட்டர்டே அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது நம்ம நார்மலா இந்த மாதிரி ஒரு மழை வந்து ஒரு 6-7 நாள் 5 நாள் மழை நமக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த மழை வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வரப்போகுதுன்னு. ஃப்ரைடே சாட்டர்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. சாட்டர்டே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. சரி. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தென்காசி இந்த பகுதிகளில் இந்த கீழடுக்கு சுழற்சி இந்த நகர்ந்து சென்ற பிறகும் அந்த மழை என்னது மற்ற மாவட்டங்களுக்கு ஏதாவது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க. இந்த மோஸ்டா நாளைக்கு இந்த சவுத்து தான் அந்த 4 மாவட்டங்கள் தான். நாளைக்கு வந்து அது வலுவிழந்து அது மாதிரி ஒரு பீபிள் ஆயிடுது. அந்த சர்க்குலேஷன் வந்து காற்று சுழற்சி வந்து ரொம்ப அப்படியே பீபிள் ஆகி அப்படியே மறைந்து போய்விடும். ஸோ நாளைக்கு வரைக்கும் நம்ம காலையில வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில மேக்ஸிமம் ஒர்ஸ்ட் கேஸ்ல மத்தியானம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில இருந்தே நீங்க ரொம்ப ட்ரை நம்ம ட்ரை இதை பார்க்கலாம் நம்ம நாளைக்கு காலையில இருந்து. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அந்த மழை குறையும் நீங்க சொன்னதுக்கு மற்ற பல்வேறு சர்வதேச அளவிலான வானிலை அந்த கணிப்புகள் பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் பிரதீப் காந்த் சார். மற்றொரு நேரத்தை சந்திக்கலாம். நன்றி.